இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 3 மார்ச் 2026 செவ்வாய்க்கிழமையோட நியூஸ் பேப்பர். வாங்க இம்பார்ட்டன்ட் நியூஸஸை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் மீது ஈரான் தாக்குதல், கூடுதல் படைகளை அனுப்பியது அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஈரான் அகைன் இஸ்ரேலை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட தலைவரை, சுப்ரீம் லீடரை கொண்டுட்டதால அவங்க கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோன்ற நோக்கில் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அந்த அரசாங்கம் இப்போது இஸ்ரேலை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா, இந்த குவைத், அந்த நாடுகளோட அமெரிக்க இராணுவ படையெல்லாம் இருக்குல்ல, இராணுவ தளங்கள், எம்பசி, விமான நிலையங்கள், முக்கிய நகரங்கள், எண்ணெய் கிணறு, அதெல்லாம் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அமெரிக்கா கூடுதல் படையை இஸ்ரேலுக்கு அனுப்ப போகிறதா நேற்று ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பாக யாராச்சும் தலையிட்டு இதை நிறுத்தணும் உடனடியாக. சரிங்களா? ஓகே, அப்படியே வந்தோன்னா, இப்போது அந்த மிடில் ஈஸ்ட்டில் சிக்கியிருக்காங்க இல்லையா, கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்தியர்கள், அவங்கள அங்கேருந்து பத்திரமா கூப்பிட்டு வரதுக்காக நம்ம இந்தியா சார்பில் ஒரு 10 இண்டிகோ ஃப்ளைட்ஸ் அங்கே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ சப்போஸ் இன்றைக்கி ஏர்லைன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக நாடு திரும்பிடலாம். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயராது இப்போதைக்கு அப்படின்னு நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதான் இங்கேயும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம 88% டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். 100%ல் 88% கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி தான் செஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ அந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னு தெரியல, பார்க்கலாம் என்னென்ன. சரிங்களா? ஓகே, அடுத்து அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோன்னா சின்ன சின்ன செய்திகள் தான் இருந்துச்சு. சில நிகழ்ச்சிகள், சில திட்டங்களோட இனிஷியேட்டிவ்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த திட்டங்கள் தான் எல்லாமே. சரி, அப்படியே வந்தோன்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கோதுமை ஏற்றுமதியை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 25 லேக் டன் கோதுமை ஏற்றுமதி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா கோதுமை பயங்கரமாக தட்டுப்பாடாக இருந்துச்சு நம்ம இந்தியாவில். இப்போ அதை நல்லா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நம்ம ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இது நம்மளோட இருப்பை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ கம்ப்ளீட்லி அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ஓகே, சரி, அடுத்து அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி போர் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி, புகையுதுன்ற மாதிரி உலகத்தில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்தியா கனடா விரைவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், பிரதமர்கள் சந்திப்பில் முடிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மார்க் கர்னி 4 days அதுதான் இங்கே பார்த்திங்கன்னா மார்க் கர்னி ஒரு 4 days பேக் வந்திருந்தார். ஸோ அவர் கடைசி நாளாக பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு இருந்தார். என்ன முக்கியமாக எடுத்திருக்காங்கன்னா, ஒரு சில துறைகளில் அவங்களோட ஒத்துழைப்பு பெருகணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட போகிறாங்க. சரியா? இதோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் $50 பில்லியன் அச்சீவ் பண்ணணும். சரியா? நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம், இந்தியாவும் பிரேசிலும் 2030க்குள்ளே $20 பில்லியன் அச்சீவ் பண்ணணுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, டார்கெட் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கனடாவும் வச்சுருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன், ஆராய்ச்சி, கல்வி, வேளாண்மை, ஓகே, இந்த மாதிரி துறையிலையும் அந்த ஒத்துழைப்பு பெருக்கணும். அதே மாதிரி எரிசக்தி துறையில் ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணி நல்லா இது பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யுரேனியம் விநியோகத்தில் ஒத்துழைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையொப்பமிட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவுக்கு கனடா யுரேனியம் சப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இந்தியாவில் அப்படின்னா $2.6 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது இந்தியா இதுவும் பார்த்தீங்கன்னா 2.2 crores. ஓகே,
ஸோ யுரேனியத்தை வந்து இந்தியா வந்து கனடா கிட்ட வந்து வாங்க போகிறாங்க. சரியா? நம்ம வந்து ரிசர்ச் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஈரான் மாதிரி வந்து அணுசக்தி இது பண்ணுறதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஓகே, அடுத்து அப்படியே வந்தோம்னா நேற்று வந்து +2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தமிழ் எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ் 2ஆம் தாள்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அடுத்து அப்படியே வந்தோம்னா ஸோ இங்கே உலகம்லேயே இந்த நியூஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஈரான் பண்ணுறதுக்கு வந்து கல்ஃப் கவுன்சில் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே ஹார்மோஸ் நீரிணையில் பதற்றம், கச்சா எண்ணெய் விலை கிடுகிடு உயர்வு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபைனல் பேஜில் பார்த்தீங்கன்னா இதுவும் பெருசாக இல்லை. ஒரு சின்ன நியூஸ்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.